எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுசாமி, நாங்கள் நீர் எங்கள் மீது எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க, உம்மீது முழுமையான அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பை நாங்கள் உணர்ந்து இந்த உலக வாழ்விலே நான் நடந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான மக்கள் கேட்கின்ற இந்த சம்பவத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். உமது அன்பை தெளிவாய் புரிந்து கொண்டு நடக்கிற உணர்வை நீர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசுசாமி உண்மையிலே நம்ம பேர்ல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பை நம்ம விளங்கிக்கிடவே முடியாது. ரொம்ப ஆச்சரியமான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல யாரும் நம்ம மீது செலுத்தவே முடியாது. அதற்குரிய ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம படிச்சுக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு ஒரு அருமையான வசனம். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவ எதற்காகன்னா, அவங்களுடைய உயிரையே கொடுத்து நமது பாவங்களை மன்னிப்பதற்காக, நாம் நரகத்திற்கு சென்று வேதனைப்படாமல் இருப்பதற்காக, சொர்க்கலோகத்திலே அவர் நம் மீது வைத்த எண்ணத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவரோடு பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழுவதற்காக அவர் நம் மீது இப்படிப்பட்ட தன்னையே, அந்த இயேசுவையே கொடுத்து பெரிய அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. அதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தனது ஒரே பிள்ளைய தேவன் தனது இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. எதற்காக? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும், அவர் நமக்காக உயிர் தந்து அந்த உயிரின் மூலமாக நமது தவறுகள் மன்னிக்கப்படும், பாவம் செய்யாத இரத்தத்தின் மூலமாக. அதான் பாருங்க, எவனும் அவர் கெட்டு போகாமல் அப்படின்னா, நம்ம இயேசுசாமி நமக்காக வந்தாங்க அப்படிங்கறத நம்பினா தான் நம்ம கெட்டு போகாம இருக்க முடியும். விசுவாசிக்கணும். விசுவாசிக்க ஏதோ இயேசுசாமி வந்தாங்க, அவங்களும் எல்லாரும் மாதிரி ஒரு கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது நம்ம நல்லா இருப்பதற்குரிய வழி கிடையாது. இயேசு ஒருவரே மக்களுக்காக தனது சொந்த தவறு செய்யாத இரத்தத்தை சிந்தியவர் அப்படின்னு சொல்லி நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படின்னா தான் நம்ம கெட்டு போகாம இருக்கணும். பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை அடைய முடியும்? அப்படி விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை, அழியாத ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு வாடகை உலகம் மாதிரிதான், கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பான். ஆனா இதை விட நாம் இறந்த பின்பதாக முழுமையான ஒரு வாழ்வு வாழ, நித்திய ஜீவனை, அழியாத ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்க போகுது. அதை அடையும்படிக்கு என்ன செய்யறாங்க? அவரை தந்தருளி, எவரை? இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து இந்த அளவுக்கு நமது மேல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வசனம் நமக்கு என்ன கற்று தெரிகிறது? இயேசுவை விசுவாசித்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த அளவுக்கு தேவன் இந்த இயேசுவை நமக்கு அனுப்பி நம் பேர்ல என்ன வச்சிருக்கிறாங்க? அன்பு வச்சிருக்கிறாங்க. சிலுவையில நமக்காக என்ன செஞ்சாங்க? ஜீவன் தந்தாங்க. இயேசு என்ன சொல்றாங்க? உனக்காக நான் எனது ஜீவனையே தந்திருக்கிறேனே, நீ இந்த உலகத்துல எனக்காக என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வியை கூட கேட்கிறாங்க. நாம் இயேசுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? இயேசு நமது பேர்ல வச்ச அன்பை நம் கண்ணால் காணுகின்ற இயலாத மற்கிறதுக்கு நம்ம காட்டுகிறோமா? தியாகம் செய்கின்றோமா? ஏதாவது ஒண்ணு செய்கின்றோமா? அன்பை பிறருக்கு வெளிக்காட்டுகிறோமா? அதைத்தான் ஏசப்பா விரும்பினார். ஏசாமி இவ்வளவு தூரம் அன்பு செலுத்தி இருக்கும்போது நீங்களும் பிறரிடம் அன்பு உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் தான் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தராங்க. ஏசுசாமி, உமது அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை பிறரிடமும் அன்பு மூலமாக நான் காட்ட வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். இப்ப அருமையாக நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கேட்க போகிறோம். ஸ்காட்லாந்து நாடு நமக்கு தெரியும். அங்க ஒரு சிற்றூர்ல நடந்த ஒரு விஷயத்தான் இந்த நாள்ல கேட்கிறோம். அன்பினுடைய வெளிப்பாடு என்ன?
இயேசு ஒருவருக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். யாரோ அங்க அங்க இது என்னது? காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள பெரிய கம்பி, நீல கம்பி, 2 கம்பி கிடக்கு, 2 ஒன்போட போகுது. காட்டுக்குள்ள ஒரு குட்டி தம்பி நீளமான கம்பி பாக்குறாங்க. ஐயோ, அதை போய் தொட்டு பாக்குறாங்க, கனமா இருக்குது. இவங்க ஒரு நாள் இவ்வளவு தூரமான காட்டு பகுதிக்கு இவங்க என்ன செஞ்சது கிடையாது, வந்ததே கிடையாது. பாக்குறாங்க, நீளமா கம்பி போய்கிட்டே இருக்குது, சந்தோஷமா இருக்குது. என்னடா இது, ஏன் காட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க? அந்த கம்பி பக்கத்துல கல்லெல்லாம் குமிச்சு போட்டிருக்காங்களே, எதுக்கு? அடியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும், போன்னு சத்தம் கேக்கு. ஐயோ, என்னமோ தெரியலேன்னு பார்த்தா அந்த கம்பி மேல கருப்பா ஒரு உருவம் என்னச்சுது, தூரத்துல சத்தம் போட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு உருவம் வருதா என்னன்ட்டு தூரமா போய் நின்னுக்கிட்டாங்க. அப்படியே ஊன்னு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு உருவம் அப்படியே வருது, தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? அப்படியே ஒரு என்னது இது? சிரிக்கிறீங்களா நீங்க? ஐயோ, இது கூட இந்த குட்டி பையனுக்கு தெரியாதுன்னு பாக்குறீங்களா? சுக்கு 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 அழகான ஒரு ட்ரெயின் கருப்பா இருக்குதா. அந்த ட்ரெயின் அப்படியே அந்த 2 கம்பி மேல அப்படியே போகுது. இந்த குட்டி தம்பி முதல் முறையா இன்னைக்கு தான் ட்ரெயினையே பார்த்திருக்கான்னா ஆச்சரியம் பாருங்களேன். அந்த மாதிரி ரொம்ப சிற்றூர் அந்த தம்பி ட்ரெயினை முறையா பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ட்ரெயின் நாள் இவங்க பார்க்கும்போது என்னதான் போச்சு, அந்த ட்ரெயினுடைய முன்பகுதி என்ஜின் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும்தான் அப்படியே போச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது அப்படியே மறையிற வரைக்கும் கூர்மையா பாக்குறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அருமையான ட்ரெயின், இவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது இல்லையா. அப்படியே பார்க்க கம்பி மேலேயே போகுது, அழகா இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே நாள் கடந்துச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நாளைக்கு இதை மாதிரி அது வருமானு சொல்லி பார்த்தாங்க. இவங்க யாரு என்ன பண்ணாங்கன்னா, இந்த குட்டி தம்பி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட தம்பி. இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான். ஆனா இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா ரொம்ப தியாகம் பண்ணி இந்த தம்பியை வளர்த்து வராங்க. அதிகம் படிக்க போகல. ஆனா ஒண்ணு தெரியும், இவங்களுக்கு ஏசப்பாவை பத்தி ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ஊர்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஏசாமியை மட்டும் தெரியும். அவங்க சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்திருக்காங்க, உயிர் கொடுத்திருக்காங்க. நம்மளும் பிறருக்கு ஏதாவது அன்பு செலுத்த வேண்டும், அதைத்தான் அவங்க விரும்புறாங்க. நல்லவங்களா வாழணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த குட்டி தம்பி. அதனால ஆனா இவங்க இப்படி ட்ரெயின் அதெல்லாம் அதிகமா என்ன செஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது, அதுல பயணம் செஞ்சது கிடையாது. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தாலே இவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அன்னைக்கு வீட்டுல போய் அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா நான் ஒரு ட்ரெயின் பார்த்தேன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். ட்ரெயின் சொல்லி நான் உங்களுக்கு கதையில சொல்றேன். அவங்களுக்கு அந்த பேரு கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உடனே இவன் மறுநாளும் இவங்களுடைய வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. எங்க வீட்டுல கொஞ்சம் ஆடு இருந்துச்சு, அதை பத்திக்கிட்டு அப்படியே மேய்க்கிறதுக்காக போனாங்க. ட்ரெயின் பார்த்துற அன்னைக்கு என்ன பிரச்சனை, இவங்க ரொம்ப தூரமா வந்துட்டாங்க. இன்றைக்கும் காலையில எந்திரிச்சிட்டாங்க, சாப்பாடுலாம் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில அந்த ஆடுகளெல்லாம் அங்க பத்திக்கிட்டு அப்படியே போயிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆச்சு, சவுண்டு கேட்டுச்சு. இன்னைக்கும் ட்ரெயின் வரும் போல அப்படின்னு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ட்ரெயின் வந்தா இன்னைக்கு எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்படி இருக்கும்போது அந்த சத்தம் அப்படியே வருது, அப்படியே கேக்குது. அதே ட்ரெயின் அதே வழியா வருது. இவன் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள ஒரு டிரைவர் மாமாலாம் என்ன செய்யறாங்க, அப்படி இருந்திருப்பாங்க இல்லையா. ட்ரெயின் அப்படியே மெல்ல போது இவன் பயம் ஆனா தூரத்துல இருந்து அப்படியே என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே குனிஞ்சு பாக்குறான். அதுல வீல்லாம் அடியில இருக்குது, இப்படி சுக்கு 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 போகுது. அதெல்லாம் பாக்குறான். சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுக்கு. மறுநாள் அதே மாதிரி வராங்க, ட்ரெயின் வருது. அப்போ நைஸா இவங்க அங்குள்ள மாமாவுக்கு அப்படியே டாட்டா காட்டினாங்க. உடனே இந்த ரயில் வண்டி ஓட்டின மாமா சொன்னாங்க, ஹை டாட்டா அப்படின்னாங்க. இவன் தினமும் பாருங்க, அந்த ட்ரெயின் வர்ற நேரம் இவன் மாமா டாட்டா மாமா டாட்டா மாமான்பாங்க. உடனே அவங்களும் ஹை டாட்டா டாட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒரு நாள் இவங்க சாயங்கால வேலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெயின் போச்சு. ஆனா பின்னாடி பெட்டி பெட்டியா போச்சு. இது சந்தோஷம், என்ன வீடு மாறி இருக்கு, எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தாங்க. அதுல ரொம்ப பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுக்கு. அந்த ஆட்களுக்கெல்லாம் டாட்டா போட ஆரம்பிச்சாங்க. அப்பா டாட்டா அப்படிம்பாங்க, அங்க உள்ள ஆள் ஒரு ஆள் டாட்டா போடுவாங்க. மாமா டாட்டான்பாங்க, அம்மா டாட்டா, அக்கா டாட்டா, தங்கச்சி டாட்டா, பாப்பா டாட்டா, ஒருத்தருக்கா தம்பி டாட்டா, எல்லாருக்கும் டாட்டா, போலீஸ் மாமா டாட்டா, எல்லாருக்கும் டாட்டா போட ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாரும் ஒரு குட்டி தம்பி என்ன செய்யறான், காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், இன்ட்ரெஸ்டா டாட்டா போடுறான்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாரும் டாட்டா போட ஆரம்பிச்சாங்க. இப்படியா இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான ஒரு சூழ்நிலை, நடு காடு, அருமையான இடம். அந்த இடம் என்னன்னா, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பெரிய ஆறு ஓடுது. அதுல ஓரளவுக்கு மழை பெஞ்சா நல்ல தண்ணி வரும். அதுக்கு மேல பாலம் கட்டியிருக்கு. அந்த பாலத்துல இந்த கம்பி அப்படியே போகுது. அப்போ அங்க சல்லி எல்லாம் போடாம இருக்குது. அதுல வரும்போது ட்ரெயின் ஒரு மாதிரி டிங் 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 சொல்லி பயங்கரமா சத்தம்லாம் கேட்கும். அதையும் கூட இந்த குட்டி தம்பி என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ தினமும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியாவது இப்போ அந்த ரயில் என்ஜின் போற நேரத்தை விட அந்த ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா, பெட்டிகளெல்லாம் இழுத்துட்டு போகும் இல்லையா, அந்த பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வழக்கமா அந்த ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் டெய்லி டாட்டா போட ஆரம்பிச்சாங்க. இப்படி நாளுக்கு நாள் இவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா ஆயிட்டு வீட்டுல போய் சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நான் ட்ரெயின்ல அப்பாவை பார்த்தேன், ஒரு தம்பியை பார்த்தேன், தங்கச்சியை பார்த்தேன், ஒரு அக்கா எனக்கு டாட்டா போட்டாங்க, ஒரு போலீஸ் மாமா டாட்டா போட்டாங்க. போலீஸ் மாமானா யாருன்னு ஞாபகம் இருக்குதா? இந்த கடைசியில ஒயிட்டா ஒரு மாதிரியா ஒருத்தர் போலீஸ் ஒரு ட்ரெஸ் போட, அது இவர் போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டாங்க, ஒயிட் போலீஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் டாட்டா போட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச தம்பி, தனது ஆடு மேய்க்கிற வேலையில ரொம்ப உண்மையும் உத்தமமா இருக்கிறவங்க, கவனமா ஆடுகளை மேய்ச்சிட்டு போவாங்க. தான் ஆடுகளை யாருடைய விளைநிலங்கள் வயல்ல போய் எல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த செடி, அவங்க வளர்க்குற செடியெல்லாம் கடிச்சிரும் இல்லையா. ஆனா யாரும் தான் இல்லையே விடலாம் அப்படிங்களா என்ன வரும். ஆனா ஒரு நாள் இவங்க தவறு செஞ்சது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களையும் இவங்க மனசுக்குள்ள நேசிக்கிறாங்க. அவங்க காடு வச்சிருக்காங்க, நம்ம எப்படி ஆட்டை நேசிக்கிறோமோ அது மாதிரி அவங்க தோட்டத்தை செடிகளெல்லாம் நேசிப்பாங்க இல்லையா. அதனால நம்ம ஆடை வச்சு அதை நேசி வைக்க கூடாது, கடிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். உங்களுக்கு இந்த மாதிரி அன்பு இருக்குதா? அந்த இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தவறுகள் என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அடுத்தவங்களையும் உங்களை மாதிரியே நீங்க என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அவங்களுக்கும் ஏசப்பா பத்தி சொல்லுவீங்க. அடுத்தவங்க பொருளையும் உங்க பொருள் மாதிரி பாதுகாப்பீங்க. அந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதனால ஏசப்பா எப்படி ஒரு நல்ல அன்பு நம்ம மேல செலுத்தி இருக்கிறாங்களோ அத மாதிரி அன்பை நம்ம பிறருக்கு நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். அதான் ஏசப்பா விரும்புறாங்க. இந்த குட்டி தம்பி அதெல்லாம் செஞ்சாங்க. இவ்வளவு தூரம் ஆடு மேய்ச்சிட்டு போனாலும் வீட்டுக்கு சாயங்காலம் போன உடனே அந்த ஆடுகள்லாம் கவனமா அடைச்சி வைப்பாங்க. அந்த ஆடுகளுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைன்னா கூட அதையெல்லாம் கவனமா இவங்க செய்வாங்க. இப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு தம்பியா இந்த குட்டி தம்பி இருந்தாங்க. ஸ்காட்லாந்து பகுதியில் மிகுந்த மகிழ்ச்சி. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த ஒரே பையனா இருந்தா கூட ரொம்ப மகிழ்ச்சியா வேலை செய்யறானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரே என்ன, எப்படியாச்சும் இந்த ட்ரெயினை பாத்துறணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் இப்படிதான் ஒரு மழை காலம். அது அன்னைக்கு ஆடுகளெல்லாம் பத்திக்கிட்டு இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, போயிருந்தாங்க. ஆடுகள்லாம் பத்திக்கிட்டு போட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப தூரமா போனாங்க. ஏன்னா பக்கத்துல எங்கேயுமே அதிகமாக அதாவது புல்கள்லாம் இல்லை. அதனால தூரமா போய் ஆடுகளை நல்லா மேய்ச்சாங்க. மேய்ச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வர்ற வழியா அப்படியே கூட்டிட்டு வராங்க. இன்னும் தூரமா இருக்கு வீட்டுக்கு போக வேண்டிய இடம். அப்படியே வரும்போது டம் டம் சொல்லி இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சது. பயங்கரமா மின்னத்தானே இடி சத்தம் கேட்கும். அப்படியெல்லாம் ஆன உடனே இவங்களுக்கு பயம். ஆடுகள்லாம் அப்படியே கூட்டிட்டு நடு வெளியில நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா மரத்துக்கடியில போய் என்ன செய்யக்கூடாது, இடி இடிக்கும் போது மரத்துக்கடியில நிக்க கூடாது இல்லையா. பிற மின்சாரம் பாஞ்சு கருகி செத்து போயிடுவோம்ல. அதனால இந்த ஆடுகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வெட்டா வெளியில அப்படியே மலைக்குள்ள அப்படியே நனைஞ்சுக்கிட்டு நிக்காங்க. அப்படியே குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. நல்ல பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயும் போய் ஒதுங்கிறதுக்கு பக்கத்துல எங்கனையுமே இடம் கிடையாது. அப்படியே குளிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆடுகள்லாம் இவங்களை சுத்திக்கிட்டு அப்படி ஒன்னோட ஒண்ணு நனைஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. நல்ல மழை பெஞ்சு முடிஞ்சு இருட்டவும் ஆரம்பிச்சது. எப்படி இருக்கும், பயமா இருக்கும்லான்னு. ஆனாலும் கூட இவங்க விடலை. எப்படியாவது கொஞ்சம் வழி கண்டுபிடிச்சு போயிடலான்னு சொல்லிக்கிட்டு இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இருட்டுக்குள்ள எந்த வழியுமே தெரியல. சரி இங்கே இருந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு அப்படியே நடு காட்டுல இருட்டுக்குள்ள அப்படியே ஆடுகளோட இருந்துட்டாங்க. எப்படி இவங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? இவங்களோட யாரு இருக்கா,
ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பாட ஜெபம், ஏசப்பா பயங்கரமான இடி மத்தியிலையும் கூட என்னையும் என் குட்டி ஆடுகளையும் நீங்க காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி இயேசுசாமி. ஏசப்பாவுக்கு நீங்க ஒவ்வொரு நேரமும் நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்ல பழகிக்கிடணும், சரிதானா? சொல்லணும். நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆடுகள்லாம் குளிர்ல நடுங்குச்சு. இதெல்லாம் தொடச்சு விட முடியுமா? ராத்திரி நேரம் தான், வேற வழி இல்லை. இவங்க ட்ரெஸ் எல்லாம் வேற நனைஞ்சிருக்குது, அதெல்லாம் எடுத்து புழிஞ்சு திரும்பி போட்டுக்கிட்டாங்க. அப்படி குளிருக்குள்ளே ஆடுகள் மேல வச்ச அன்புனால தான். இல்லாட்டி இவங்க ஆட்டை விட்டுட்டு கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம் இல்லையா? ஆனா போகல, ஆடுகளோட இருந்துக்கிட்டாங்க. அப்படியே இரவு முழுதும் முடிஞ்சு, இரவு முழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பா நீங்க செஞ்சு வர்ற உதவிக்காக ரொம்ப நன்றி, மக்களுக்கு தேவையான மழை கிடைத்ததுக்காக ரொம்ப நன்றி. நீங்கெல்லாம் மழைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? அதிகமாக மழை பெய்யும் போது அதுல இருந்து சேதங்கள்லாம் தவிர்க்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? உண்மையிலே மற்றவங்க மேல உங்களுக்கு அன்பு இருந்தா, அந்த இயேசுசாமி அன்பு உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க பிறருக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை கூட நீங்க என்ன செய்வீங்க. இன்னும் அதெல்லாம் செய்யுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகலாம் நீங்க ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் ஏசப்பா ரொம்ப விரும்புறாங்க. இப்போ காலையில விடிஞ்சு நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா, ஐயோ ஆடுகள்லாம் மேய்ச்சல் இல்லாம கூட்டு போறதை விட ஒரேடியா மேய்ச்சிட்டு ஆடுகளை கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி அங்க இருந்துட்டாங்க. அங்க அம்மா என்ன செய்வாங்க, பயந்துகிட்டு இருப்பாங்களா, இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கை, அம்மா கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்துக்கிட்டாங்க. அன்னைக்கும் பகல்ல நல்ல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா ஏற்கனவே ஒரு ஆறு மாதிரி ஓடிச்சு, ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இருந்துச்சுன்னு சொன்னேனே, அதுல பயங்கரமான தண்ணி ஓடுது. இவங்களுக்கு சந்தோஷம். ஆனா பக்கத்துல போகல, வெள்ளம். ஆடு பக்கத்துல போய் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா, அதனால தள்ளி நின்று பார்த்தாங்க. அப்பதான் தற்செயலா பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு மேல ஒரு பாலத்துல ட்ரெயின் ரூட் இருக்கு இல்லையா, ட்ரெயின் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா அது தண்டவாளத்து வழியா தண்ணி போகுது. கொஞ்சம் தண்டவாளத்தை காணும். தூரமும் போய் பார்த்தா தண்டவாளம்லாம் வளைஞ்சி போய் அதெல்லாம் உடஞ்சி போய் இருந்துச்சு. ஐயோ பயங்கரமாப்பா, என்னமா பஞ்சிருக்குது, இதை அடிச்சுட்டு இந்த கம்பியவே வளைக்கிற மாதிரினா சரியான அடி அடிச்சதுக்குன்னு சொல்லி அதை போய் தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஊன்னு சொல்லி தூரமா ட்ரெயின் வரக்கூடிய லேசான சத்தம் கேட்டுச்சு. இப்பதான் யோசிச்சு பார்க்காங்க, ஆமா ட்ரெயின் வரும். இப்ப இந்த பக்கம் தான், இவங்களும் இந்த சைடு தான் நிக்கிறாங்க. இந்த ட்ரெயின் வருமே, இந்த ட்ரெயின் அப்படியே நேரம் போச்சுன்னா என்ன ஆகும்? தண்டவாளத்துல போய் அப்படியே நேரம் எங்க பாஞ்சிரும், அந்த பள்ளத்தாக்குல ஓடுற பயங்கர தண்ணிக்குள்ள பாஞ்சிரும். அடுத்து என்ன நடக்கும்? அவ்வளவு இந்த ரயில் பெட்டியெல்லாம் எங்க விழுந்துரும், டம் டம்னு கீழே விழுந்து அப்படியே ரொம்ப பேரும் இந்த பள்ளத்தாக்குல அடிச்சு செத்து போயிடுவாங்களே, வெள்ளத்தோட வெள்ளமா போயிடுவாங்களே, என்ன செய்யலாம்? இந்த தம்பிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படியாவது இந்த ட்ரெயினை என்ன செய்யணும், நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? சரி, அந்த ட்ரெயின் தூரத்துல வர்ற சத்தம் கேட்குது, முதல்ல நம்ம எடுத்து இந்த திசையில ஓடுவோம், தூரமா ஓடுவோம், ஓடி போய் கையை காட்டி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி வேகமா இவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ட்ரெயின் வர்ற அதே திசையை நோக்கி அப்படியே ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்க. ட்ரெயின் இப்ப இவங்களை பார்த்து வந்துகிட்டு இருக்குது. இவங்க அங்க தூரமா வரும்போதே வேகமா கையை காட்டுறாங்க. அவங்க சத்தம் போட்டு வர சொல்லணும், டிரைவர் மாமா ட்ரெயினை நிப்பாட்டுங்க, டிரைவர் மாமா ட்ரெயினை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. இவங்க சத்தம் அவங்களுக்கு கேட்குமா? டிரைவர் மாமா தூரத்துல பாக்குறாங்க. ஐயோ என்ன இன்னைக்கு குட்டி தம்பி ரொம்ப ஆசையா தூரத்திலேயே டாட்டா காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களும் தூரமா நின்றுட்டு டாட்டா டாட்டான்ங்கிறாங்க. இது என்னடா இது, நம்ம டாட்டா காட்டுறதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப ரெண்டு கைட்டையும் டிரைவர் மாமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க. இப்ப டிரைவர் மாமா பாக்காங்க, ஐயோ தம்பி ரொம்ப உற்சாகத்துல ரெண்டு கையும் இப்படி காட்டுறாங்கன்னு சொல்லி இவங்களும் ரெண்டு கைட்டும் டாட்டா டாட்டான்னு சொல்லி ரெண்டு கைட்டும் போடுறாங்க. என்னடா இது, இந்த மாமாவுக்கு புரிய மாட்டேங்குதே, எல்லாரும் அணிஞ்சு போயிடுவாங்களே, எப்படியாச்சும் என்ன செய்யலாம், ட்ரெயின் நிறுத்ததுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணாங்க, வேகமா தன்னோட ஷர்ட்டை கலட்டினாங்க. அந்த ஷர்ட்டை கலட்டி அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க. டிரைவர் மாமா இப்ப என் கையில ஒரு சின்ன கர்ச்சிப் இருக்குன்னு அதை உங்களுக்கு காட்டுறேன். டிரைவர் மாமா எப்படியாவது என்ன பண்ணுங்க, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி பழமா அப்படியே ஆட்டுறாங்க. உடனே இவங்களும் பார்த்தாங்க, தான்ட்ட வச்சிருந்த துண்டை எடுத்து காட்டி, தம்பி ரொம்ப டாட்டா, என்னாச்சு இன்னைக்கு இதெல்லாம் வச்சு டாட்டா போடுறீங்கன்னு சொல்லி அவங்களும் அதை எடுத்து டாட்டா காட்டுறாங்க. தம்பிக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஐயோ இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த மாமாவுக்கு புரியல. ட்ரெயின் பக்கத்துல வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அதுல போய் விழுந்துருமே, நான் என்ன பண்ணட்டும், ஏசப்பா நான் என்ன செய்யட்டும்? அப்பதான் ஏசாமி செய்த செயல் இந்த தம்பிக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் ஏன் செய்யக்கூடாது? உடனே திருப்பியுமா முன்னால ஓடி
தண்டவாளத்துல குறுக்க என்ன செஞ்சுட்டாங்க, படுத்துட்டாங்க. இந்த டிரைவருக்கு திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்டு, இவ்வளவு நேரம் டாட்டா காட்டின தம்பி ஏன் தண்டவாளத்துல குறுக்க வந்து படுத்துட்டான், ஏன் இவன் தற்கொலை முயற்சி எடுக்கிறான். உடனே அந்த பிரேக், அதுக்குரிய ட்ரெயின் பிரேக் நிறுத்தத்துக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. என்ன பைக்கு சைக்கிள் மாதிரி பிரேக் போட்ட உடனே ட்ரெயின் நிக்குமா? நிக்காது இல்லையா. கொஞ்சம் தூரமா ஓடி போய் தான் என்ன செய்யும், நிக்க. ஏன்னா நீளமா இருக்குது இல்லையா, ரொம்ப வீல் அதுக்கு இருக்குதுல்ல. பிரேக் போட்ட உடனே ட்ரெயின் அப்படியே வருது. எல்லாரும் பார்க்காங்க, என்னாச்சு, எதுக்கு பிரேக் போட்டாங்க? ஓஹோ, ஏதோ ஒன்று, ஏதாவது பொருள் எதுவும் கீழே விழுந்துருக்கும், அதுக்காக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ட்ரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முயற்சி பண்ணி அப்படியே போய் நின்றுச்சு. நின்ற உடனே வேகமா அந்த டிரைவர் மாமா இறங்கி முன்னாடி போய் பார்க்காங்க. பார்த்தோன்னே ஓ தம்பி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என்னாச்சுன்னா கரெக்டா அந்த முன்வீலே அந்த தம்பி மேல ஏறி எப்படி இருந்துச்சு. அந்த தம்பி அப்படியே துண்டா வெட்டி போட்டு ரத்தமா கிடக்குது. எல்லாரும் இறங்கி ஓடி வர்றாங்க. என்ன நடந்துச்சு? எல்லாரும் பார்த்தா ஒரு குட்டி தம்பி துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கான். ஏன் இந்த தம்பி டெய்லி நமக்கு டாட்டா கட்டுவானே, மாமா டாட்டா அப்பா டாட்டான்னு சொல்லுவானே, ஏன் ட்ரெயினுக்குள்ள விழுந்தா, என்னாச்சு? பக்கத்துல பாக்காங்க, அங்கெல்லாம் ஆடுகள் எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஏன் வந்து விழுந்தான்? அப்பதான் கொஞ்சம் முன்னாடி பாக்குறாங்க, ரயில் பாதையே என்ன செய்யல இல்ல, பயங்கரமா தண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்பதான் இவனுக்கு புரிய வந்துச்சு, ஐயோ இந்த தம்பி ட்ரெயினை நிறுத்த சொல்லிதான் இவ்வளவு செய்ய பண்ணானா, நான் அதை புரியாமல்ல நான் வந்துகிட்டே இருந்துட்டேன். டிரைவர் மாமா வேதனையோட அழுதாங்க. ஐயோ யான் தவறு இல்ல, நான் முதல்ல நான் நிப்பாட்டி இருந்தோம்னா இந்த தம்பி விழுந்திருக்க மாட்டானே, நான் கவனக்குறைவா வந்துட்டேனே, வேதனையோட அழுதாங்க. அவனுடைய அந்த விழுந்த துண்டு பகுதியெல்லாம் எடுத்தாங்க. ரத்தமா கிடக்குது. இவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றுவதற்காக, ரயில் பட்டியல வந்து அத்தனை பேரையும் காப்பாத்துறதுக்காக இந்த தம்பி தான் உயிரையே கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய அன்பு எப்படி வந்துச்சு இந்த தம்பிக்கு? இவ்வளவு பெரிய அன்பு எப்படி வந்துச்சு? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இந்த தம்பியுடைய ஊர் எதுவா இருக்கும்? உடனே அதெல்லாம் விசாரிச்சு இந்த தம்பியுடைய உடலை அங்க கொண்டு போனாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. என்னுடைய ஒரே பையன் ஏன் இப்படி செத்தான், ஏன் நடந்துச்சு? அப்பதான் அவங்க எல்லாம் சொன்னாங்க, அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க, எங்க அத்தனை பேருடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த தம்பி தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த அம்மாவுடைய வேதனை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. என் ஒரே மகன் உண்மையான கிறிஸ்தவனாக இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்து காட்டியிருக்கான். இவங்க அத்தனை பேருக்கு இப்படி அந்த அம்மா அந்த வேதனையான நேரத்திலையும் அவங்க அத்தனை பேர்ட்டையும் சொன்னாங்க, என் மகன் ஏன் இப்படி செஞ்சாங்க தெரியுமா? இவங்க இயேசுவை தான் உள்ளத்துல தான் மனசுல ஏற்றுக்கொண்டதுனாலதான் நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளாம இறந்து போய் விடக்கூடாது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த அன்பை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகத்தான் என் மகன் இப்படி செஞ்சான். அந்த இருந்த அத்தனை பேர் கண்ணீரோட, எவ்வளவு பெரிய உன்னதமான அன்பு! அந்த இயேசு நமக்காக இந்த சிலுவையில உயிர் கொடுத்த அந்த சம்பவத்தை தான் மனதில பதிச்சு இந்த தம்பி எங்க எல்லாருக்கும் முன்மாதிரியா அப்படி நடந்திருக்கானேன்னு சொல்லி எல்லாரும் அன்றைக்கு அந்த இயேசுவின் அன்பை இந்த தம்பியினுடைய அன்பு மூலமாக உணர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலே அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய உன்னத அன்பு! இது ஸ்காட்லாந்து தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உனது அன்பு இன்றைக்கு எந்த அளவு இருக்கு? ஏசப்பா எனக்காக உயிர் கொடுத்தாங்க, ஏசாமி எனக்காக வந்தாங்க, அவங்க எனக்காக இவ்வளவோ காரியங்களை செய்தாங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க இன்னைக்கு அடுத்தவங்கிட்ட எந்த விதத்துல அன்பு செலுத்தி இருக்கிறீங்க? உங்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு சிறிய பொருளை கூட விட்டு கொடுக்கறதுக்கு பல நேரத்துல மனசு வர முடக்கலாம். இந்த குட்டி தம்பி அவங்க அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தனது உயிரையே கொடுத்திருக்கிறாங்களே. தம்பி, நீங்க உயிரை கூட கொடுக்க வேண்டாம், ஆனா அந்த இயேசுவை பற்றி அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களின் மூலமாக சொல்லுங்க. இயலாத கஷ்டப்பட்டவங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிற பகுதிகளில் கொஞ்சத்தை கொடுத்து உதவுங்க. அது இயேசுப்பா ரொம்ப விரும்புறாங்க. உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதை மாதிரி பிறனையும் நேசிக்க பழகுங்கன்னு சொல்லி இயேசுப்பா கேட்கிறாங்க. நீங்க அவ்வாறு நேசிப்பீங்களா? பிறர்கிட்ட உங்களுடைய அன்பை செலுத்துவீங்களா? கண்டிப்பா செய்யணும். அது இயேசு சாமி ரொம்ப விரும்புறாங்க. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் பரலோக தந்தையே, ராஜா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது சாமி. அதனால்தான் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்கள்கிட்ட அனுப்பி இந்த உண்மையான அன்பை நிலைநாட்டினீங்க.
அதை நாங்க விசுவாசிக்கும் பொழுது நாங்க கெட்டு போக மாட்டோம், அழியாத ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாக கற்றுத்தந்தீங்களே. அந்த வசனத்தை கடைபிடித்து அந்த தம்பி உம்மை அறியாத அந்த மக்களுக்காக தியாகம் செய்து உம்மை அறிவித்தாங்க. இயேசுவே, நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய் என்று நீங்க எங்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குது. நீங்க எங்களுக்காக உங்க உயிரையே கொடுத்திருக்கிறீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இயேசுசாமி, எங்களால முடிந்த அன்பை பிறர்கிட்ட செலுத்த எங்களுக்கு ஒரு அன்புள்ள இதயத்தை தாங்க சாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளத்தை நீங்க கொடுங்க சாமி. உம்முடைய அன்பிலே நாங்க இருக்க வேண்டும். எங்களை விரோதிக்கிறவங்க, எங்களுக்கு இடைஞ்சல் பண்றவங்களுக்கெல்லாம் நாங்க அன்பு செலுத்தணும். அவங்ககிட்ட அன்பா நாங்க பேசணும் சாமி. அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும் சாமி. அப்படிப்பட்ட அன்பான குணத்தை தாங்க. இந்த பிள்ளைகள் அந்த அன்பை பெற்றுக்கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு நீங்க செய்ய போற கிருபை மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.